வணக்கம் நேயர்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க பங்குனி மாத பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த பங்குனி மாதத்தில் சிம்ம ராசிக்கு சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசிக்கு சூரியன் ஆட்சி, சுட்டரிக்கும் சூரியன் ஆட்சி கிரகமாக இருக்கிறாருங்க. இப்போ சூரிய பகவான் ஆட்சிகரமாக இருக்கிறதுனால நம்ம என்னென்ன பலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ராசிக்கு சூரிய பகவான் ஆட்சியாக இருக்கிறது. சூரியனும் குருவும் குரு பகவான் நட்பாக இருக்கிறாருங்க. சூரிய பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராசிக்கு பார்க்கும்போது ரெண்டு கிரகமும் நட்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகிறாரு இந்த பங்குனி மாதத்தில் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகிறாருங்க. என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக உங்களுக்கு சூரிய பகவான் குரு பகவான் நட்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலில் ஒரு வளர்ச்சி ஆக போகிறீங்க. குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் தீரும். தொழிலில் 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. இந்த பங்குனி மாதத்தில் நல்ல ஒரு எதிர்கால யோகம்ன்றது கண்டிப்பாக இருக்குது. தொழிலில் ஒரு வளர்ச்சியாகி 10 ரூபா சம்பாரித்து இருக்க கடன் தீர்க்க போகிறீங்க. குழப்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் தீர போகுது. நீங்கள் நல்ல நிலைமையில் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க. நல்லா ஒரு முன்னேறமாக உட்கார போகிற அளவுக்கு ஒரு யோகம்ன்றது பங்குனி மாதம் உங்களுக்கு முழுமையாக இருக்குதுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பாடு கொடுத்துருக்கிறாரு குரு பகவான். இந்த குரு பகவான்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா குரு யோகத்துக்காரன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறாரு. குரு தகிரிஸ்தானத்தில் இருக்கிறார். குரு தகிரிஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலையும் வளர்ச்சி கொடுக்குறாரு, தொழிலையும் ஒரு வளர்ச்சி கொடுக்குறாரு. அது தொழில் சார்ந்த விஷயத்துலையும் வெளிநாடு வெளித்தேசம் போகிற யோகம் உருவாக்குறாரு. ரெண்டாவது சிறு தொழிலையும் ஒரு வளர்ச்சி கொடுக்க போகிறாரு. இன்னைக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் தகிரிஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இந்த பங்குனி மாதத்தில் சனி பயிற்சி மார்ச் மாதம் 29 ஆகத்துக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. ஆனால் அந்தளவுக்கு உங்களுக்கு குரு தைரியஸ்தானத்தில் இருக்கிறாரு. குரு தைரியஸ்தானத்தில் இருக்கிற நல்லது நடக்கும். அந்தளவுக்கு யோகம் இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்று வக்ர நிலையில் இருக்கிறாருங்க. சுக்கிரன் சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் உச்சம் பெற்று வக்ர நிலையில் இருக்கிறாருங்க. புதன் பார்த்தீங்கன்னாக்கா ஆதித்ய யோகத்தில் இருக்கிறாருங்க. இந்த பங்குனி மாதத்தில் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும். குழந்தை பாக்கியம் பல வருஷமாக எதிர்பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மாதமாக அமையும். குழந்தை பாக்கியம் உருவாகிற சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு அமைச்சு தருவார். எனக்கு புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சுக்கிரன் உச்சப்பட்டு வக்கிரனில் இருக்கிறதுனால புதன் பகவான் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனால குரு பகவான் நட்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கிய செல்வங்கள் முழுமையாக கொடுக்க போகிறாருங்க. கண்டிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் நல்ல யோக பலன்கள் உங்களுக்கு முழுமையாக இருக்குது. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அந்த அளவுக்கு யோகம் இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனால சுக்கிரன் உச்சப்பட்டு வக்கிரனில் இருக்கிறதுனால இந்த பங்குனி மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு திருமண யோகம் அமையும். திருமண யோகஸ்தானன்றது கண்டிப்பாக உங்களுக்கு அமைய வேண்டிய யோகமாக உங்களுக்கு முழுமையாக இருக்குதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் அமையும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்து தள்ளி போயிட்டு இருக்கிற விஷயத்த இந்த பங்குனி மாதம் திருமண யோகத்துக்கு முழுமையான ஒரு சப்போர்ட்டு கொடுக்க போகிறாருங்க. எனக்கு சுக்கிரனும் வக்ர நிலையில் உச்சம்பட்டு வக்ர நிலையில் இருக்கிறதுனாலே புதன் ஆதித்ய தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனாலே கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் முழுமையாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சொந்த பந்தத்தில் தேவையில்லாத பகை என்று உருவாகும், தேவையில்லாத குழப்பங்கள் உருவாகும். நல்லதுன்னு போல கெட்டதுகள் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுனாக்கா சொந்த பந்தத்தால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னாக்கா சொந்த பந்தத்தால் தேவையில்ல பகை சொல்லுங்கள் வரும், தேவையில்ல குழப்பங்கள் உருவாகும். மார்ச் மாதம் 29 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க.
பங்குனி மாதம் 15, மார்ச் மாதம் 29 வரைக்கும் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், மாமன் மச்சானாக இருக்கட்டும், சொந்த பந்தம் யாராக இருந்தாலும் சரி, ஏன்னா சொந்த பந்தத்தால் கொஞ்சம் பகைன்றது உருவாகும் இந்த மார்ச் மாதம் 29 வரைக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு அமையும், நல்லது நடக்கும். சனி பயிற்சி ஆகிறாருங்க. சனி பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் உருவாகும். சொத்து வகையிலையும் கொஞ்சம் குழப்பங்கள் கொடுப்பாரு. மன நிம்மதிகள் கெடுப்பார். அமைதி நிம்மதி இருக்காது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளும் சரி குழப்பங்கள் உருவாகிட்டு இருக்குது. அதனால் இந்த மார்ச் மாதம் 29 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்லது. பங்குனி மாதத்தில் மார்ச் மாதம் 29 மேலே கண்டிப்பாக கருத்து வேறுபாடு என்று குடும்பத்தில் இருக்க குழப்பங்கள் தீரும். நல்ல நிலைமையில் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் தீரும். சொந்த பந்தத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் தீரும். மார்ச் மாதம் 29 மேலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் தாமதமாக இருந்து தன்னோட வார்த்தைகள் பொறுமையாக இருந்து பொறுமையாக சொல்லி கரெக்டான முறையில் போனீங்கன்னா நல்லது நடக்கும். என்ன ஒன்றுனாக்கா, குரு பயிற்சி மே மாதம் 14 ஆக போகிறாரு. குரு பயிற்சி ஆகிட்ட இன்னும் நல்லா இருப்பீங்க. எனக்கா பார்க்கும்போது உங்களுக்கு முழுக்க இப்போ குரு பகவான் தகிரிஸ்தானத்தில் இருக்கிறதுனால மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. அதே பார்த்தீங்கன்னாக்கா மே மாதம் 14 மேலே இன்னும் சிறப்பாக இருக்கும். குரு பயிற்சி ஆயிடுச்சுனாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பங்குனி மாதத்தில் உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இந்த சிம்மராசிக்கு கிடைக்கும். பங்குனி மாதத்தில் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும். கரெக்டான முறையில் அதை பயன்படுத்திட்டு வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். எனக்கு உங்களுக்கு பார்க்கும்போதுங்க கிரகங்கள் 5 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. அதனால் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தரப்போகிறாருங்க. இந்த சிம்மராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் சனி பயிற்சி முடிஞ்சது உடனே கண்டிப்பாக இருக்கு. சூரிய பகவானும் ராகு பகவானும் சுக்கிரன் புதனும் குருவும் இந்த கிரகங்கள் வலுப்பட்டுடுவாங்க. வலுப்பட போது நல்லா உகோன்னு வருவீங்க. தொழிலையும் வளர்ச்சாவீங்க, வீடு வாசல் கட்டுவீங்க, மண்மனை தேடுவீங்க, திருமண யோகம் கைகூடி வரும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுன்றது தீரும். பல வகையான குழப்பங்கள் எல்லாமே தீர வேண்டிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த பங்குனி மாதத்துக்கு மேலே தான் பங்குனி மாதம் 15 மேலே அனைத்து பிரச்சனையும் உங்களுக்கு தீருது. கிரகங்கள் ஒன்று சேருது. உங்கள் ராசிக்கு 5 கிரகங்கள் ஒன்றா சேர போகிறாங்க. பங்குனி மாதம் 2 மேலே உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆனால் பங்குனி மாதம் 15 மேலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் மட்டும் கொஞ்சம் வணங்கிட்டு வாங்க. சனி பகவான் மட்டும் கரெக்டான முறையில் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இன்னும் மாற்றம் கிடைக்கும். சனிக்கிழமை சனி பகவானை எள்ளு விளக்கில் விளக்கேற்றி நெய் விளக்கில் விளக்கேற்றி 3 விளக்கு
எள்ளு விளக்கு ஒன்று, நெய் விளக்கு ஒன்று, 3 எண்ணெய் கூட்டி விளக்கு ஏற்றி 3 விளக்கு ஏற்றி சனி பகவானை வணங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு குழப்பங்கள் தீரும், நினைச்சு சாதிக்குவீங்க. கடன் பிரித்து தீர வேண்டிய யோகமும் அமையும் உங்களுக்கு. ஏன்னா மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு மேலே கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் தீர வேண்டிய யோகமாக உங்களுக்கு அமையும். இந்த 3 எண்ணெய் மட்டும் கட்டாமல வழிபாடு பண்ணிட்டு வந்தால் சனி பகவானை போய் வணங்கிட்டு கும்பிட்டு சூரிய பகவான் வணங்கிட்டு போய் கும்பிட்டு வந்து வச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்குள்ளே செய்யுங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு வரப்போகுது. அதே மாதிரிங்க இரும்பு சம்பந்தத்துறை விட்ட தொழிலில் இந்த ஒரு 5 நாளைக்கு விட்டு பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தாமதமாக பொறுமையாக செஞ்சால் நல்லது. இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் சின்ன சின்ன சங்கடங்கள், சின்ன சின்ன குழப்பங்கள் உருவாகும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்லது. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்கும். படிப்பு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆதித்ய யோகத்தில் புதன் இருக்கிறதுனால படிப்பு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அமையும். படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்லா இருக்குதுங்க. கண்டிப்பாக பசங்களுக்கு இந்த வருஷம் 2025 மிகப்பெரிய படிப்பு யோகம்ன்றது அமைஞ்சிருக்குது. படிச்சுட்டு வேலை வாய்ப்புக்கு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு அமையும், நல்லது நடக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களால் முடிஞ்சால் ஒரு 4 பேருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அன்னதானம் செய்யுங்க. 4 பேர் தான தர்மம் பண்ணுங்க. உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எனக்கு தான தர்மம் செஞ்சால் அந்த புண்ணியம்ன்றது உங்களுக்கு வந்து சேரும், உங்களுக்கு நல்லது நடக்கும். தெய்வத்தோட குல தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அன்புக்கு மட்டும்தான் நீங்கள் கட்டுப்படுவீங்க, அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டீங்க. அன்பால் நினச்சி அன்பாக நீங்கள் வணங்கிட்டு வாங்க. பெரியவங்களாக இருக்கட்டும், சின்னவங்களாக இருக்கட்டும், அன்பால் ஒரு காரியத்தை நீங்கள் சாதிச்சிடுவீங்க. அந்த அன்புக்கு மட்டும் கட்டுப்பட்டுவீங்க. கோபத்தால் நீங்கள் எந்த ஒரு காரியம் சாதிக்க மாட்டீங்க. ஆனால் கோபம் இருக்கிறது குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கோபப்பட்டீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள்கிட்ட குணம் இருக்கும். அவங்க முன்னாடி நீங்கள் நல்ல நிலைமையிலே வாழுவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு குணம் உங்களை மாற்றிடும். நல்ல நிலைமையில் வாழ்வீங்க, வளருவீங்க. இந்த 2025 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம்.